புதுச்சேரியில் இன்று விஜயுடைய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் நிறைய மாற்றங்களை நான் பார்க்குறேன். ஒரு ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது. விஜயோட பேச்சிலையும் நடத்தையிலையும் நல்ல மாற்றம் தெரியுது. இந்த 2-3 மாதத்தில் நடந்த நிகழ்வுகள், சம்பவங்கள், இல்லை துயர சம்பவங்கள், இல்லை அந்த சதி வேலைகள்லாம் விஜய்க்கு நிறைய பாடத்தை கற்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனுடைய பாசிட்டிவான மாற்றம் தெரியுது. அதுலேருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் விஜயுடைய அணுகுமுறையில், பேச்சில் தெரியுது. ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. கூட்டத்தை பற்றி கவலைப்படாத, அவர் சொல்கிற செய்தி இப்போ தெரியுது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இந்த இந்த உலகத்தில் கம்யூனிகேஷனுக்கு அங்கே தான் மக்கள் கூடணும்னு அவசியம் கிடையாது. உலகம் ஃபுல்லாக எல்லாம் ரீச் ஆகலாம், எல்லாரையும் போய் சென்றடையும். அவர் சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் புதுச்சேரியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழர்கள், அதில் ஜாதி மதம் அதெல்லாம் இல்லைன்றதை மறைமுகமாக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் விஜயை அந்த மாற்றத்தை பாராட்டுறேன். ஒரு உழைச்சவன் தன் உழைப்பில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன் பேசுகிறதுக்கும், இந்த புறம்போக்கு கம்யூனிட்டிங்க, புரோக்கர் பசங்க கொள்ளடிச்சு சம்பாதிச்சானுங்கள அவனுங்க அரசியல் இருந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ஜாதி மதம் இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்து கட்சியிலையோ, ஒரு அதிமுகலையோ திமுகலையோ இன்னும் புரோக்கர் வேலை செஞ்சு முன்னேறினவங்களுக்கும் தான் உழைப்பில் வந்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். அதை நான் என்றைக்குமே நடிகன் அப்படின்னா அதை ஒதுக்கிட மாட்டேன். அந்த நடிகன் எல்லா நடிகனும் அரசியல்வாதி ஆக முடியாது. இப்போது விஜய் முதலமைச்சர் ஆவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல பாதையில் அந்த கற்பிக்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கான மாற்றத்தை பிரதிபலிக்கிறார். அதனால் அது ஒரு நல்லதாக தோணுது. இப்போ செங்கோட்டையன் வந்தது பிறகு சில பேர் கேட்டாங்க, என்ன செங்கோட்டையனை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசலையான்னு. ஃபேஸ்புக்கில் பேசுறது என்ன இருக்குது? உண்மையிலே எனக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இப்போ ஃபேஸ்புக்கில் வேலை இல்லாத உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். அப்போ கூட என்னால் பேச முடியாது. வேறு ஏதாச்சும் போய் விளையாடுவேன், ஏதாச்சும் செஞ்சிட்ருக்கலாம். விஷயம் இருக்கும்போது பேசலாம். அதுக்காக எல்லாம் இப்போ நான் சொன்ன மாற்றங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டு அரசியலையும் சரி, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். ஒரு பெரிய மாற்றம் வரதான் போகுது. அது யார் எந்த கூட்டணி அமைச்சாலும் சரி, நிறைய ஐயக்க பசங்க, புரோக்கர் பசங்க அரசியலிருந்து தூக்கி எறியப்பட போகிறானுங்க. எல்லா கட்சியிலையும் நான் சொல்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன். அந்த மாற்றம் இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல மாற்றமாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமான ஒரு தலைவர் இது வரைக்கும் இல்லையே அப்படின்னு நினச்சேன். அந்த இளைய சமுதாயத்தை, இளைஞர்களை வழிநடத்துறதுக்கு. அதாவது ஒரு பேசுகிறவனை பார்த்தா அது இவன் பேசுகிற அர்த்தம் இருக்க அப்படின்ற மாதிரி யாரும் ஒரு தலைவர் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த வெற்றிடத்தை, அந்த 3வது இடத்த ஒன்று திமுகவில் கொள்கை இருக்காது மறுக்கலை. அதிமுக இப்போ நல்ல கட்சி, நல்ல கொள்கை, நல்ல கழகம், நல்ல தலைவர் இல்லை, பொதுச்செயலர் நல்லவன் இல்லை. அந்த ஐக்கிய கம்யூனிட்டி பழனிசாமியை தூக்கி எறிஞ்சாக்கா சரியாக இருக்கும். அதுக்கு வருவோம். அது தூக்கி எறியப்படுவான் எலெக்ஷன் முன்னாடியே. ஏன்னா எலெக்ஷன் பின்னாடி வெயிட் பொறுத்துக்கிறது அது கட்சி அழிச்சிக்கிறதா அர்த்தம். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ எல்லா கட்சியிலையும் இந்த மாற்றம் வரும். திமுக, அதிமுக, அடுத்தது 3வது அணி அப்படி தான் இருக்கும். அந்த 3வது அணியில் முதல்ல விஜயகாந்த் இருக்கும்போது ஒரு அர்த்தம் இருந்தது. அதுக்கு பிறகு சில ஜாதி கட்சிகள், இன்னும் புரோக்கர் பசங்கள்லாம், லெட்டர்பேட் கட்சிகள்லாம் அதை கொஞ்சம் நிரப்பிட்டு இருந்தானுங்க. அந்த 3வது இடத்துல இருந்தவனுங்க இளைஞர்களை நிறைய திசை திருப்பிக்கிட்டு அழிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இளைஞர்கள் வாழ்க்கையெல்லாம் அழிச்சிட்டு இருந்தானுங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் தாவேகா, தமிழக வெற்றி கழகம் நான் நினைக்கிறேன். விஜயோட பங்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் செங்கோட்டையெல்லாம் இப்போ தாவேகாவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு சீரியஸாக நான் சொல்லிட்டு இருப்பேன். முதல்ல விஜய் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் விஜய் மட்டும் ஜெயிப்பான்னு சொன்னால் அப்புறம் 10 சீட்டு ஜெயிப்பான்னு சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட எதிர்கட்சியாக வர்ற அளவுக்கு அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் அதிகமாக எம்எல்ஏ சீட்டுகள் வாங்கும். அது மட்டும் இல்லை, திமுகவுக்கும் தனி மெஜாரிட்டி வர்றதை தடுக்கிற அளவுக்கு இப்போ தாவேகாவுடைய வளர்ச்சி இருக்குது. அதை அவங்க செஞ்சிட்டாலே தமிழகத்தில் பெரிய மாற்றம் தான் சொல்லணும். இப்போ திமுகவில் பின்னாடி நினச்சேன் சொல்கிறேன், நல்ல வேட்பாளர்கள் இல்லை அப்படின்னு வச்சுக்கேன். அவங்க நினச்சாங்க தமிழக வெற்றி கழகம், அதிமுக, இன்னும் சில கட்சிகள்லாம் ஓட்டை பிரிச்சிடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கற்பனை தான் பண்ணலாம்.
உதாரணத்துக்கு இப்போ பண்ருட்டி, நெய்வேலி போன்ற தொகுதியில் திமுக நல்ல வேட்பாளர்களை, புதிய வேட்பாளர்களை போடலைன்னா அங்கே தோல்வி அடையும். ஆனால் அங்கே அதிமுக ஜெயிக்காது, அங்கே தமிழக வெற்றி கழகமோ அதனுடைய கூட்டணி கட்சியோ ஜெயிக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த சமயத்தில் இந்த பண்ருட்டி, நெய்வேலி பேசும்போது தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி வச்சுன்னா அப்புறம் அது காலி தான். பண்ருட்டி, நெய்வேலியில் அது காலி தான், அது தேராது. எவன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி வைக்கிறானோ அவன் காலி, அவன் வந்து தேரப்போதில்லை. அது எந்த அணியாக இருக்கலாம், அந்த ராமதாஸ் அணியாக இருக்கலாம், அன்புமணியாக இருக்கலாம், எவனுமே சரி கிடையாது. அது இப்போ தேவையில்லை. இருந்தாலும் அது கூட்டணிக்கு அவனுக்கு ஒரு பெரிய விஷம், ஒரு 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 தீங்குன்னு சொல்ல வரேன். ஆகவே திமுக வந்து இப்போ பண்ருட்டி, நெய்வேலி தொகுதியெலாம் அதிமுக தான் எல்லாம் சிதறி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம எவனாச்சும் போட்டு ஜெயிக்கலான்னாக்கா அது நடக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கடலூர், இன்னைய நிலைமையில் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டத்திலாம் அதிமுகவுக்கு 3வது இடம்தான். இதை ஜெயிக்கிறத திமுகவோ அது சரியான திமுக வேட்பாளர் இடத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியாக தான் ஜெயிக்கும். அதான் என்னுடைய கருத்து. அப்படி சொல்லும்போது நான் நினைக்கிறது, ஏன்னா நான் கவனித்து பார்த்ததில் அதே மாதிரி கொங்கு மண்டலம், சேலம், ஈரோடு, நீலகிரி, வட தமிழ்நாடு, சென்னை, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு இந்த பக்கத்து ஏரியாவெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் இது வரைக்கும் நம்ம போயிடுச்சுப்போம் அப்படின்னு சொன்ன ஈவன் தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி இவனுங்க தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சா கூட தோக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு காரணம் செங்கோட்டையன். ஏன் செங்கோட்டையன் வந்து எடுத்த முடிவு நான் சரின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அதிமுக விட்டு நீக்கப்பட்டானுங்க, இல்லை நீங்கி போனானுங்க. அவனா ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கல, அரசியல் முடிவு எடுக்கல. எல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு போகிறதுக்கு, கோர்ட்டுக்கு போகிறது, அப்புறம் டெல்லிக்கு போகிறது, அமித்ஷா மோதியை பார்க்குறது. அமித்ஷா மோதியை இப்போ எல்லாம் முடிய போகிற நிலைமையில் இருக்கிறாங்க, அஸ்தமமான நிலைமையில் இருக்கிறாங்க. அவனுக்கு போயிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி என்ன செய்ய போகிறானுங்க? இந்திய அரசியலே அவனுக்கு இல்லாத காணாமல் போயிட்டு போகிறாங்க. இப்போ சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியெல்லாம் இப்போ அவங்களுடைய செயல்பாடு நல்ல தெளிவாக இருக்குது. அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இதையாக தான் மாற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதில் வருவோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தன் அதிமுகவில் வந்து பாஜக சொன்னதான் கேட்கும், மோடி சொன்னதை கேட்கும், அமித்ஷா சொன்னது. இந்த பைத்தியங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ அவனுக்கு ஆட்சிக்கு வந்துட்டானுங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பிஸ்னஸ்காரனுக்கு பணத்தை கொடுத்து அதானியை பணக்காரனாக்கி அவன்டா எலெக்ஷன் தேர்தல் நிதி வாங்கி அங்கங்கே கட்சி ஆஃபீஸ் கட்டிக்கிட்டு எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்கிக்கின்னு கவர்னர் மாளிகைகள்லாம் புரோக்கர் இடமா மாற்றிக்கிட்டு அட்டுழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அட்டுழியத்துக்கும் ஒரு முடிவு வந்துகிட்டு இருக்கு. இப்போ பீகாரில் வந்து அவனுக்கு பெரிய வெற்றி பெற்றுள்ள 2010 பணம் இல்லாத எதிர்கட்சியாக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சி ஜனதா ஐக்கியத்தனம் பெற்ற வெற்றியோட இவனுங்க இப்போ பீகாரில் பெற்ற வெற்றி கம்மி தான். அதனால் பெருசாக ஒன்றும் பெரிய அளவு வந்து பண்ணலை. அது காட்டுறது என்னன்னா ஓட்டு திருட்ட காட்டுது, அது வேற விஷயம், அப்புறம் பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்தை செங்கோட்டையன் அந்த காலத்தில் எப்படி ஜெயலலிதாணி சேவல் சின்னத்தில் நிறைய இடத்த வெற்றி பெற்ற வச்சார் கொங்கு மண்டலத்தில், அது மாதிரி வெற்றி பெற வைப்பார் அப்படின்றது அந்த செயல்பாட்டிலேருந்து பார்க்குறேன். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன செங்கோட்டையனை பற்றி நீங்கள் பேசலையா, துரோகம் பண்ணிட்டாரு. அவருக்கு எனக்கு அந்த துரோகம் பண்ணும். எத்தனையோ கட்சியில் இருக்காங்க, எல்லாம் நண்பர்களாக இருக்காங்க. செங்கோட்டையன் எடுத்த முடிவு நல்ல முடிவு. அவர் அந்த கொங்கு மண்டலத்தில் பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வர போகிறாரு, வந்து சந்தேகமே கிடையாது. இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பெரிய அடியாக இருக்கும். நான் சொன்ன 60 பேர் இருக்கானுங்க எம்எல்ஏ அதிமுகவில், 6 பேர் கூட ஜெயிக்க போகிறானுங்க. அது ஜெயிப்பானது சந்தேகம். பழனிசாமி, வேலுமணி இவனுங்கெல்லாம் ஜெயிக்கட்டும், இப்போதைக்கு சந்தேகம் தான். அவனுக்கு ஜெயிச்சா ஆச்சரியப்படுவேன். அதனால தான் சொல்கிறேன், இப்போ எல்லாம் நினைக்கிறானுங்க, ஏன் அந்த கட்சிக்கு போகலாமா, இந்த கட்சிக்கு போகலாமா? எந்த கட்சிக்கும் அதிமுககாரன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் எடப்பாடின்ற ஒரு முட்டாளத்துக்கு எட்ட போட்டுட்டு ஒரு ஆட்சி மன்ற குழு வச்சு ஒரு 10 பேரோ 15 பேரோ வச்ச குழு அமைச்சு, நிர்வாக குழு அமைச்சு கட்சியை நடத்தி வேட்பாளர்களை தேர்வு செய்து, பழனிசாமி இல்லாத அதிமுக இருந்தால்
தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம். இப்போ வந்து தாவேகாவிலேருந்து பழனிசாமியே இப்போ அதிமுக பொதுச் செயலாளராக இல்லாத போனாலும், முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாத போனாலும், இப்போதைக்கு செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வெளியே வருவார் எனக்கு தோணலை. அது சரியும் இல்லை. அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. அவர் தான் அந்த பழனிசாமி முட்டாளுக்கு சரியான அடி கொடுத்துருக்கிறாரு. பழனிசாமியினுடைய அரசியல் காலம் முடிஞ்சு போச்சு. நிறைய முட்டாளுங்க வந்து நான் சொல்கிறது அவங்களுக்கு அதிமுக இருக்கவங்க சொல்கிறது, மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க, முன்னாள் மந்திரியாக இருக்கவங்கலாம் சொல்கிறதுக்கு இன்னும் பெரிய அறிவியல் நினச்சிக்காது. உங்கள் அறிவியலாம் என்னன்னு தெரியும், உங்களில் பணம் இல்லைன்னு தெரியும். போன எலெக்ஷன் என்ன வந்தது, எல்லாம் டொனேஷன் கொடுத்தா ஆளுங்கட்சியாக இருந்தது. அப்புறம் மத்திய அரசில் பாஜக இருந்தது. எல்லாம் ஒரு தொகுதிக்கும் 15 கோடியோ 20 கோடியோ கொடுத்தானுங்க. அது மாதிரிலாம் இப்போ நடக்க போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் செலவு பண்ண போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இல்லை, அதுவும் தெரியும். சும்மா பகட்டுக்கு எலெக்ஷன் சீட் வாங்கிட்டா ஏதாச்சும் கோடிக்கணக்கில் வராது, அதை வச்சு ஆடலாமா, பணக்கார மாதிரி காட்டிக்கலாமா நீங்கள் ஆடுறீங்க. உங்கள் வெட்டுலாம் எங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களாம் அரசியல் பொழைப்பு நடத்தணும்னா ஒழுங்காக அந்த பழனிசாமி முட்டாளத்துக்கு வெளியே போட்டுட்டு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி, ஆட்சி மன்ற உருவாக்கி, தமிழக வெற்றி கழகம் இல்லை அம்மா மற்றும் தினகரன் கட்சி கூட, இல்லை தினகரனே கூட கட்சியில் சேர்த்துக்கலாம், ஓபி பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்கலாம் அதிமுகவில். இவங்கெல்லாம் அதிமுகவில் இணைச்சிட்டு பழனிசாமி கட்ட போட்டுட்டு பதவியில் இருந்து அந்த நாய்க்கு வேணால் ஒரு பதவி இது எடப்பாடியில் வேணால் போட்டியிட சீட்டு கொடுக்கலாம். அந்த அதிமுக எல்லாரும் ஒன்றிணைந்த அதிமுக. ஆனால் செங்கோட்டையன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த செங்கோட்டையனை எப்படி நம்ம சேர்த்துக்கலாம்னா, பழனிசாமி இல்லாத அதிமுக, ஒன்றிணைந்த அதிமுக, பழனிசாமி பதவியில் இல்லாத அவன் அந்த அதிமுக தான் போகிறான். அவன் கொள்ளடிச்சதுலாம் அவன் செலவு பண்ணி அவன் இல்லை, அதனால் அவன் தொடரணும் தான். அந்த அதிமுக, பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லாத அதிமுக, பழனிசாமி முதலமைச்சர் என்று சொல்லாத அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சு, தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வச்சு போட்டிட்டா 200 தொகுதி ஜெயிக்கலாம். அப்போவும் சொல்கிறேன், பாட்டாளி கட்சியின் முட்டாளுங்கள், அந்த புரோஜனம் இல்லாதவனுங்க அந்த கூட்டணிக்கு தேவையில்லை. அப்படி தப்பித்தவரை சேர்த்தா தேசிய முற்போக்கு திராவிட கழகமா விஜயகாந்த் கட்சி வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதனால தான் சொல்கிறேன், செங்கோட்டையனுடைய முடிவு ஒரு ஐக்கிய கும்பலங்களுக்கு பாடம் கற்பிச்சிருக்கு. இந்த பழனிசாமியால் இன்னைக்கு பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் பழனிசாமி வச்சுட்டு இந்த எலெக்ஷனை ஓட்டலாம்னு நினச்சானுங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் நீங்கள் கொட்டி வீணாக்கிட்டு இல்லை நடுத்தூரில் தான் நிற்பீங்க. கட்சி ஒன்றும் தேராது. அப்படி இருந்தாக்க கட்சி இருக்கும், நீங்கள் தேர மாட்டீங்க. உங்களை நீங்கள் அழிச்சிக்க வேணாம். நீங்கள் ஏதாச்சும் திரும்ப சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பழனிசாமின்ற ஒரு முட்டாளை தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு ஆட்சி மன்ற குழுவை உருவாக்கி, தினகரன், ஓபிஎஸ்னு எல்லாரையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி இப்போ சொல்லணும், மோடி அமித்ஷாவை சொல்ல, ஒரு இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கூட வச்சா நல்லாயிருக்கும். காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், அதிமுக கூட்டணி வச்சா 230 தொகுதியும் 234 தொகுதியுமே ஜெயிக்கலாம். ஆனால் அது காங்கிரஸ் வருமானு தெரியல. அடிப்படை பழனிசாமி முட்டால் தூக்கி எறியப்படணும் இப்போ உடனே. அப்படி இல்லை, பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகனுக்கும் அதிமுகவில் பழனிசாமி நம்பி இருக்கிறவனுக்கும் அரசியல் வாழ்வு கிடையாது. ஒரு திறமைசாலி எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம், ஒரு பண்பாடு உள்ளவன் 4 பேருக்கு உதவி செய்ய எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் செங்கோட்டையன். ஒரு செங்கோட்டையன்ற ஒரு ஆள் இன்னைக்கு நம்ம அதிமுக விட்டு வெளியே போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதால் தமிழக அரசியலே மாறி இருக்கு. மீதி எத்தனையோ பேர் வெளியே போனால், சசிகலா போனால், பன்னீர்செல்வம் போனால், தினகரன் போனால், ஏதாச்சும் ஒரு மாற்றம் தான் கிடையாது. அதுதான் நல்லவனுக்குள்ள, யோக்கியனுக்குள்ள, பண்பாடு உள்ளவனுக்குள்ள, திறமை உள்ளவனுக்குள்ள ஒரு செல்வாக்கு. அந்த செல்வாக்கு செங்கோட்டையனிடம் இருக்கு. பிற்காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் இப்போவே அதிமுக கூட செங்கோட்டையனை இணைச்சி செங்கோட்டையன் தலைமையில் கூட்டணி அமைச்சா எனக்கு அது முழு சந்தோஷம். அப்போ நிச்சயம் அதிமுக ஆட்சி 2026 உறுதியாக அமையும். அது செங்கோட்டையன் தலைமையில் கூட்டணி அமைச்சாதான், இல்லைனா இல்லை. ஓகே.